என்ன இந்திரா, இப்ப ரித்திகா என்ன சொல்லிட்டா? ஏ, அவ ஒரு தடவை தப்பு பண்ணிட்டா அவ கடைசி வரைக்கும் எதுவுமே பேசக்கூடாதா? சரி, ரித்திகா பேசுறத விடு. இப்ப சின்னம்மா சொல்லிட்டு இருக்காங்களே, அதுக்கு என்ன சொல்றது? அக்கா, எனக்கும் கொஞ்ச நாளா இவங்களுக்கு உண்மையிலேயே கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு டவுட் இருந்துகிட்டே தான்க்கா இருக்கு. ஏன் எதுக்குன்னுலாம் என்னால் சரியாக சொல்ல முடியல. ஆனால் இவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஏதோ சரியில்லாத மாதிரி தான் தோணுது. நானும் அப்போலேருந்து இவங்க நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு வேற ஏதோ தப்பான ரீசன் இருக்கு, இவங்களால நமக்கு பிரச்சனை தான் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் யாரும் நான் சொல்றதை கேட்கறதாவே இல்லை. என்னம்மா இதெல்லாம்? என்ன நடக்குது உங்க வீட்டுல? உங்களுக்குள்ள இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? என்னடி யோசிச்சுட்டு இருக்க? அதான் உன் சாயம் வெளுத்து போச்சுல. இன்னும் என்ன சொல்லி எங்களை நம்ப வைக்க டிராமா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? நான் ஏன் ட்ராமா பண்ணணும்? இது சிவா என் கழுத்துல கட்டின தாலி தான், அதுதான் உண்மை. திரும்ப திரும்ப பொய் சொல்லாத. நான் தான் பார்த்தேன்னு சொல்றேன்ல, அப்ப நான் பொய் சொல்றேனா? ஷோ பாட்டி, நான் அப்படி சொல்லல, ஆனா நான் சொல்றதுதான் உண்மை. ஆமா பாட்டி, அயிலியும் நானும் ஒரே ஸ்கூல்ல தான் வேலை பார்க்கறோம். நாங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்போ நான் கோயில்ல பார்த்தது யார? அது எங்களுக்கு எப்படி பாட்டி தெரியும்? அயலியும் சிவாவோ உன் அக்கா கிட்ட அவங்க புருஷன் பொண்டாட்டின்னு பொய் சொல்லியிருக்காங்க. இந்திராணி அதை இப்ப வரைக்கும் நம்பிக்கிட்டு தானே இருக்கா. அதுக்கு பேரு நம்பிக்கை துரோகம் தானே. அதுதான் அண்ணி அயிலியும் சிவாவும் உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான்னு ப்ரூவ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்களே. அப்படி அவங்களே உண்மையை கண்டுபிடிச்சிட்டா அப்ப அவங்க நாளைக்கே அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்களா? இல்ல ரித்திகா, இந்திராணி இப்ப இருக்கிற மனநிலைமையில எப்படியோ அயலி சிவாவையும் வீட்டை விட்டு அனுப்ப மாட்டா. அதனால அவ வைக்கிற டெஸ்ட்ல அவளே அதுங்க 2ஐயும் பாஸ் பண்ண வச்சாலும் வச்சிருவா. மா, இப்போ என்னதாம்மா பண்றது? ஏதாச்சும் பண்ணணும் கபிலா, கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணணும். இப்போதைக்கு நமக்கும் அதுங்களை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு வேற சான்ஸே இல்ல. இந்திராணி வைக்கிற டெஸ்டையும் தாண்டி அயலி சிவாவும் உண்மையான புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு நாம ப்ரூவ் பண்ணணும். இந்திராணி அவங்கள தப்பிக்க வச்சாலும் அவங்க 2 பேரையும் நாம விடக்கூடாது. நம்ம நல்ல நேரம். மரகத சின்னம்மா இப்ப வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் தப்புன்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோ, பிடிச்ச பிடியில இருந்து எக்காரணத்தை கொண்டு விலகவே மாட்டாங்க. ஒரு ஐடியா. என்ன? அயிலி தூங்கும் போது அவ கழுத்துல இருக்கிற தாலி செயினை கட் பண்ணி விட்டுலாம். அதனால என்ன ஆக போகுது? என்னங்க நீங்க? ஹஸ்பண்ட் இருக்கும் போதே இந்த மாதிரி தாலி அருந்து விழுந்துட்டா புருஷன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க. அதுக்காக மறுபடியும் ஹஸ்பண்ட் கையால தாலியை கட்ட சொல்லுவாங்க. நாம தாலியை கட் பண்ணிட்டு வந்துட்டா நாளைக்கு சிவாவை திரும்பவும் அயலி கழுத்துல தாலியை கட்ட சொல்லுவாங்கல்ல. அப்ப தெரிஞ்சிரும் அவங்க உண்மையாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையான்னு. இன்னும் 2 நாள்ல வந்துருவேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். சரி, நான் நாளைக்கு கூப்பிடுறேன். வாமா இந்திராணி, உட்காரு. என்ன பாட்டி, இன்னும் தூங்கலையா? வழக்கமா இந்நேரம் தூங்கிடுவேம்மா. இன்னைக்கு தான் தூக்கம் வரல. ஏன் பாட்டி, உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் நல்லாதாம்மா இருக்கேன். இந்த வீட்டுல நடந்த சம்பவம் தான் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதான் என்ன தூங்க விடாம பண்ணுது. அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமா. அந்த பொண்ணுதான் கோயில்ல அவ கழுத்துல அவளே தாலி கட்டிக்கிட்டா. அதை என் 2 கண்ணாலையுமே நான் பார்த்தேம்மா. இப்ப கேட்டா இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறா. அதான்
இதுக்கு பின்னாடி ஏதாவது வில்லங்கம் இருக்குமோன்னு கொஞ்சம் பதட்டமா இருக்குமா. அதான் நாளைக்கு உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்கேல்ல, பார்த்துடலாம். ஆமா, நீயே தூங்காம இருக்க இன்னும் இந்த பிரச்சனையாலையா? என்னாச்சுமா? உன் முகம் டல்லா இருக்கே. என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் விடு. அது இல்ல, நீங்க சொல்ற மாதிரியே அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சா இல்ல ஆகலையாங்கிற டவுட் எனக்கும் ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. அப்படியா? அப்புறம் எதுக்கு இவ்வளவு நாளா விட்டு வச்சிருக்க? நாளைக்கு செய்யறதா சொன்னத நீ முன்னாடியே செஞ்சிருக்கலாமே. இல்ல, நானும் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்பெல்லாம் எனக்கு ஏதோ தெளிவில்லாத முடிவு தான் கிடைச்சிருக்கு. அத்தை ரெடி தானே? வெயிட் பண்ணு. இரு. வா வா. சூப்பர் சூப்பர். வா 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 போயிடலாம். உனக்கு நல்லா